எனக்கு வந்துட்டு பர்சனலா பிடிச்சது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ராப்டின்ற அந்த ஈவி வெஹிக்கிளோட அந்த இது வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட கான்செப்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஈவி ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு பைக்குக்கு தனியா காருக்கு தனியான்ற மாதிரி இருக்கு. பட் இப்போ அதையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபில்டர் பண்ற மாதிரி நம்ம வந்துட்டு காஸ்ட்க்குமே வந்துட்டு போட்டுக்கலாம் அவங்களோட பைக்ஸ்ல அந்த பைக். யா. சோ அவங்க இப்போ நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈவி ஸ்டேஷன்ஸ்ன்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ பரவலா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் இருக்கிறதையே வந்துட்டு எப்படி எஃபிஷியன்டா யூஸ் பண்ணலான்ற அந்த ஐடியா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிடிச்சு ஒன் டிராப் அப்படின்ற இது ஸ்டார்ட் அப் கம்பெனியோட பார்த்தேன். சொல்யூஷன்ல அந்த ஐடியா புதுசா இருந்தது, யூனிக்கா இருந்தது. ஸோ அந்த மெடிசன்ஸை சாலிடா எடுக்காம லைக் டேப்லெட்ஸா எடுக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த லிக்விடா எடுக்கிறதுக்கு லைக் டிராப்லெட்ஸ் மாதிரி இது பண்ணி வாட்டர்ல ஸ்ப்ரெட் பண்ணி அது பண்ற எடுக்கிறதால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த இது வந்து யூஸ் கேஸா இருக்கும். மெடிசன் கோர் கம்பெனி, அதனால நமக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப வந்து தேவைப்படுறது வந்து மெடிசன் அதிகமாக தேவைப்படுது. ஃபுட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மெடிசனும் தேவைப்படுது. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட ஐடியா வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கன்சியூமிங்கை வந்துட்டு ஈஸியாக பண்ணுற மாதிரி லிக்விடிட்டியாக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சாலிட் ஃபுட் எடுக்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதே மெடிசனை வந்துட்டு லிக்விடிட்டியாக பண்ணும்போது வந்துட்டு கன்சியூமர்ஸ்க்கு வந்து இட் வாஸ் அ பெட்டர். சீசன் 1 ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஆனால் சீக்கிரமாக முடிஞ்சோன்னு தோணுச்சு. சீசன் 2 வந்தால் பெட்டர், நல்லா இருக்கு. அவங்களோட ஐடியாஸ் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்தது. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்போதைக்கு நான் ஒன்றும் அவ்வளோவா பார்த்ததில்லை. ப்ளஸ் அவங்க வந்துட்டு அந்த ஐடியா வந்துட்டு கொண்டு வந்ததே ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்தது. ப்ளஸ் சீசன் 1 சூப்பராக இருந்துச்சு. சீசன் 2 நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்துட்டு இந்த ஒரு ஷோவில் தான் இப்போதைக்கு எனக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் நிறைய ஐடியாஸ்னு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு இவங்க தான் காமிச்சாங்க. ஸோ ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் சீசன் 2. கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா அதில் வந்துட்டு நீங்களும் ஸ்டார்ட் அப் சிங்கம்கான ஒரு கண்டஸ்டண்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது. ரெஜிஸ்டர் ஒன் ட்ராப் கம்பெனி. ஏன்னா அவங்க வந்து மெடிசன் வந்து லிக்விட் ஃபார்மில் கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து கொஞ்சம் ஈஸியாக கன்சியூம் பண்ண முடியும். ஆல்சோ அவங்க எப்படின்னா கொஞ்சம் ஹெர்பல்ஸ்லாம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சரியாகும். ஜுரம் வந்தா அப்படி எதுனா கொஞ்சம் ஈஸியாக சரியாகும். அதனால கொஞ்சம் அந்த கம்பெனி ரொம்ப பிடிக்கும். ஒன்று ரொம்ப சூப்பராக போச்சு. சீசன் 2க்கு ரொம்ப வெயிட்டிங் ஃபார் சீசன் 2. லாஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் அப்ஸ் இங்கே பார்த்ததுனால ஐமெட் ஃபோன்ஸ்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து அவங்க பிச்சை பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க கொண்டு வந்த ப்ராடக்ட் வந்து இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பயங்கரமான இனோவேஷனாக இருக்கும் நம்புறேன். சீசன் 1 பார்த்தா சீசன் 1ல புது ஐடியாவோட பயங்கர கிரியேட்டிவான நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்தது. ஸோ சீசன் 2ல இன்னும் பயங்கர இனோவேட்டிவான ஐடியாஸ் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா ஸ்டார்ட் அப்ஸ் எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்கள் ஐடியா நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவாங்க.